புறக்கணிப்புகளையும் விமர்சனங்களையும் பெண்ணுக்கு தள்ளி 74வது மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் வென்றிருக்கிறார் ஃபாத்திமா போஷ். ஃபாத்திமாவை விமர்சித்தவர்கள் அவருக்கு சூட்டப்பட்ட கிரீடத்தின் ஒளியின் முன்பாக எப்படி காணாமல் போனார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். பாங்காக்கில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் மகுடம் சூடியிருக்கிறார் மெக்சிகோவைச் சேர்ந்த ஃபாத்திமா போஷ். கொஞ்சம் கூடுதல் எடை, உருவக்கேலி, புறக்கணிப்புகளுக்கு ஆளானதாலோ என்னவோ சாதாரண வெற்றியைப் போல அல்லாமல் ஃபாத்திமாவின் வெற்றியை ஒட்டுமொத்த மெக்சிகோவும் தூக்கி வைத்து கொண்டாடி வருகிறது. சாதாரணமாக மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கென தனிப்பட்ட சில வரைமுறைகளும், அழகு, நிறம், உடல் வடிவம் மற்றும் தன்னம்பிக்கை சார்ந்து சில விஷயங்களும் கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு ஏற்றாற்போல தங்களை வடிவமைத்துக் கொள்பவர்களே இறுதி வரை போட்டியில் தாக்கு பிடிப்பார்கள். அந்த வகையில் தாய்லாந்து வெனிசுலா அழகிகளை பெண்ணுக்கு தள்ளி தனக்கே பட்டத்தை உரித்தாக்கிக் கொண்டிருக்கிறார் ஃபாத்திமா. முன்னதாக மிஸ் யூனிவர்ஸ் போட்டியின் டைரக்டர் ஃபாத்திமாவை நோக்கி கத்திய காணொளி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்காக அவர் போட்டிக்கு வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படியான தாக்குதல்களை கடந்து இறுதிப் போட்டியின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு ஃபாத்திமா வித்தியாசமாக பதில் கொடுத்து கிரீடத்தை தனதாக்கிக் கொண்டிருக்கிறார். கடுமையான பாடி ஷேமிங், பயிற்சி கால புறக்கணிப்புகள், வெறுப்பு பேச்சுகள் மற்றும் மன அழுத்தத்துக்கு உள்ளான ஃபாத்திமா வெற்றி பெறுவதற்கே தகுதியில்லாத ஒரு நபர் என்று பேசப்பட்டு வந்த நிலையில்தான் போட்டியில் வெற்றி பெற்று எல்லோரையும் வாயடைக்க செய்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.